நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம கோடை கிட்ல இருந்து ஜென்கின்ஸ் சர்வருக்கு கொண்டு வரோம். நான் ஆல்ரெடி ஜென்கின்ஸ் எப்படி இன்ஸ்டால் பண்ணணும், அதனுடைய ஸ்டெப்ஸ் எல்லாமே வந்து கிளியராக நம்மளோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் கொடுத்துருப்பேன். ஓகேங்களா? ஸோ பார்க்காதவங்க கண்டிப்பாக அதை போய் பார்த்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுற ஸ்டெப்ஸ் எல்லாமே பார்த்துக்கோங்க. ப்ராஜெக்ட்டில் நம்ம டேரெக்டாக வந்து பைப்லைன் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவோம். ஸோ இது வந்து என்னுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். ஸோ இந்த ஸ்டேஜில் நான் வந்து செக் அவுட் ஃப்ரம் கிட் கோட் வந்து கிட்லேருந்து ஜென்கின்ஸ் சர்வருக்கு செக் அவுட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இதில் வந்து நம்ம ஒரு சில பேராமீட்டர்ஸ் வந்து ஃபில் பண்ணணும். ஸோ கிட் யூஆர்எல், பிரான்ச், கிரெடென்ஷியல்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம கொடுக்கணும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இந்த கிரெடென்ஷியல்ஸை எப்படி ஜென்ரேட் பண்ணுறதுன்றதை ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஓகே, உங்களுடைய கிட்டப் போயிருங்க. ஸோ கிட்டப்பில் உங்கள் ப்ரொஃபைலை கிளிக் பண்ணிட்டு கீழே வந்தீங்கன்னா செட்டிங்ஸ் ஆப்ஷன் இருக்கும். ஓகே, ஸோ அந்த செட்டிங்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டெவலப்பர் செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த டெவலப்பர் செட்டிங் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இந்த இடத்துல பர்சனல் ஆக்சஸ் டோக்கன் OAuth ஆப்ஸ்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ நம்ம வந்து பர்சனல் ஆக்சஸ் டோக்கனை வந்து கிளிக் பண்ணிட்டு இங்கே டோக்கனை வந்து கிளிக் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த இடத்துல ஜென்ரேட் நியூ டோக்கன்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு ஸோ உங்களோட டோக்கன்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணுங்கள். ஸோ நான் நியூ டோக்கன்ஸை கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ என்னுடைய பாஸ்வேர்டு கேட்கும். ஜஸ்ட் பாஸ்வேர்டை கொடுத்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த இடத்துல நம்மளோட டோக்கன் நேம் வந்து கொடுக்கணும். ஸோ நான் என்ன கொடுக்கணும், ஜென்கின்ஸ். ஸோ ஜென்கின்ஸ் பைப்லைன் சொல்லிட்டு ஒரு டோக்கன் கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த இடத்துல எக்ஸ்பைரேஷன் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து எக்ஸ்பைரேஷன் செட் பண்ணிக்கலாம். ஸோ 7 days வேணுமா, இந்த டோக்கன் வந்து டெம்பரரியாக வேணுமா, இல்லை உங்களுக்கு வந்து லாங் டைம் வேணுமா, அது உங்களுடைய கன்வீனியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இந்த எக்ஸ்பைரேஷன் டேட் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நான் வந்து இப்போதைக்கு 30 days கொடுத்துருக்கேன். இதோ டெஸ்டிங் ப்ராஜெக்ட் தான், நான் இதை டெஸ்ட்ராய் பண்ணிடுவேன். ஸோ அதனால் சும்மா ஜஸ்ட் ஒரு 30 days கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வந்து இந்த டோக்கனுக்கான ஸ்கோப். இந்த டோக்கனை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், அதுக்கான ஸ்கோப் வந்து நம்ம கொடுக்கணும். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா எல்லாத்தையும் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் நான் இப்போ வந்து டெஸ்டிங் ப்ராஜெக்ட்ன்றதுனால ஜஸ்ட் நான் வந்து எல்லாமே வந்து கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? பட் உங்களுடைய ப்ரொடக்ஷன் என்விரான்மெண்ட்லையோ இல்லை நீங்கள் இதை செட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஸ்கோப் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இது எல்லாத்தையும் கொடுக்குறதுமே பெஸ்ட் ப்ராக்டிஸ் இருக்காது. உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு என்ன ஸ்கோப் வேணும்னு நீங்கள் டிசைட் பண்ணுறீங்களோ அதை மட்டும் இதில் கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ வந்து ஜென்ரேட் டோக்கன் கொடுக்கலாம். ஸோ நமக்கு டோக்கன் ஜென்ரேட் ஆயிடுச்சு. ஜஸ்ட் இந்த டோக்கனை காப்பி பண்ணி ஒரு நோட் பேடில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இது வந்து நம்மளோட கிட் டோக்கன்ஸ். ஓகே, ஸோ கிட் டோக்கன். ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா நம்மளுடைய ஜென்கின்ஸ் சர்வரை போயிட்டு ஜென்கின்ஸ் சர்வரில் இந்த டோக்கனை ஃபஸ்ட்டு வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ டேஷ்போர்டு போய்க்குங்க. டேஷ்போர்டில் மேனேஜ் ஜென்கின்ஸ். ஸோ மேனேஜ் ஜென்கின்ஸில் கீழே வந்தீங்கன்னா நமக்கு இங்கே கிரெடென்ஷியல்ஸ்னு இருக்கும். ஓகே, ஸோ இந்த கிரெடென்ஷியல்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல சிஸ்டம் குளோபல் கிரெடென்ஷியல்ஸ். இப்போ ஆல்ரெடி இதை வந்து 2 கிரெடென்ஷியல்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இது வந்து என்னோட ஃபஸ்ட் ப்ராஜெக்ட்டுக்காக நான் ஸ்டோர் பண்ணது. ஸோ இப்போ நம்ம புது கிரெடென்ஷியல் ஸ்டோர் பண்ணலாம். ஓகே, ஸோ ஆட் கிரெடென்ஷியலில் ஸோ இதில் வந்து யூசர் நேம் வித் பாஸ்வேர்டே கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ யூசர் நேம் நம்மளுடைய கிட்டோடைய யூசர் நேம். ஓகே, ஸோ கிட்டில் வந்தீங்கன்னா நமக்கு இங்கே யூசர் நேம் ஷோ ஆகும். ஜஸ்ட் அதை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணி உங்களுடைய இதில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ பாஸ்வேர்ட் நம்மளுடைய சீக்ரெட் பாஸ்வேர்ட். நம்ம ஒரு பாஸ்வேர்டு ஜென்ரேட் பண்ணுறோம் கிட்டில், அந்த பாஸ்வேர்டு எடுத்துகிட்டு வந்து இங்கே ஸ்டோர் பண்ணிக்கோங்க. ஓகே, ஜஸ்ட் காப்பி பண்ணிக்கிட்டு அந்த பாஸ்வேர்டை இங்கே ஸ்டோர் பண்ணிக்கோங்க. ஐடி வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி இது வந்து கிட் கிரெடென்ஷியல்ஸ் சொல்லி கொடுத்துக்கலாம். ஓகே, கிட் கிரெடென்ஷியல்ஸ். ஸோ டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம கிரெடென்ஷியல்ஸ் கிரியேட் பண்ணியாச்சு. ஓகே, இது வந்து நம்மளுடைய கிரெடென்ஷியல்ஸ். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்மளுடைய ஸ்டேஜஸை ஃபில் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கிட் யூஆர்எல். இந்த இடத்துல நம்மளோட கிட்டோட யூஆர்எல் கொடுத்துடலாம். ஓகே, யூஆர்எல் காப்பி பண்ணிக்கலாம். ஸோ HTTPSல கிட் யூஆர்எல் காப்பி பண்ணி ஃபில் பண்ணிப்போம். அண்ட் பிரான்ச் வந்து நம்மளோட இது வந்து மெயின் பிரான்ச் தான். ஸோ மெயின் பிரான்ச் வந்து எடுக்க போகுது. ஸோ உங்களுக்கு தேவையான நீங்கள் எந்த பிரான்ச்சோ அந்த பிரான்ச்சை வந்து செட் பண்ணிக்கலாம். நான் வந்து மெயின் பிரான்ச் வந்து எடுக்கிறதுனால டேரெக்டாக அதே கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கிரெடென்ஷியலில் இந்த கிரெடென்ஷியல்ஸ் ஐடியை வந்து காப்பி பண்ணிவிட்டு இங்கே ஃபில் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நம்ம ஃபஸ்ட் பைப்லைன்ஸ் ரெடி பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து பைப்லைனை ஜென்கின்ஸை கிரியேட் பண்ணலாம். ஓகே, ஜஸ்ட் காப்பி பண்ணிக்கலாம். ஸோ டேஷ்போர்ட் ஜென்கின்ஸில் ஸோ நியூ ஐட்டம் கொடுத்துட்டு ஸோ நம்ம ப்ராஜெக்ட் நேம் செட் பண்ணலாம். ஸோ பைப்லைனு ஓகே கொடுத்துடலாம். ஸோ நீங்கள் வந்து ஒன்ஸ் உள்ளே வந்ததுக்கப்புறமேட்டு இங்கே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துக்கோங்க. ஸோ அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டீங்கன்னா இங்கே பைப்லைன் ஸ்கிரிப்டை பேஸ்ட் பண்ண சொல்லும். ஸோ நம்மளோட ஸ்கிரிப்டை வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ பேஸ்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்ளை கொடுத்துட்டு சேவ் கொடுத்துடலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து பில் நவ் கொடுப்போம். ஸோ நம்ம ஜென்கின்ஸ் பைப்லைன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு கோட் வந்து செக் அவுட் பண்ணிடுச்சு. ஓகே, ஸோ ஜஸ்ட் பைப்லைன் இப்போ செக் பண்ணிக்கலாம். கன்சோல் அவுட்புட்டில் ஓகே, ஸோ நமக்கு எந்த இஷ்யூஸும் இல்லை, எரர் எதுவுமே இல்லை.
ஓகே, ஆக்சுவலி இந்த பைப்லைன் ஸ்டேஜஸ் நம்ம செட் பண்ணும்போது நமக்கு ஃபர்ஸ்ட் எரர்லாம் வரும். ஸோ அந்த எரர்லாம் என்னென்ன எரர்ஸ், அதை எப்படி சால்வ் பண்ணணும், அதில் என்னென்ன எரர்ஸ்லாம் நமக்கு ரீப்ரொடியூஸ் பண்ணி சால்வ் பண்ணலான்றது எல்லாத்தையும் வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட்டில் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த ப்ராஜெக்ட்டில் போய்ட்டு செக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இந்த கிட் இன்ஸ்டால் பண்ணும்போது என்னென்ன இஷ்யூஸ் வரும், நீங்கள் ஜென்கின்ஸ் இன்ஸ்டால் பண்ணும்போது ரிவர்ஸ் ப்ராக்ஸி ப்ரோக்கன் சொல்லிட்டு ஒரு இஷ்யூஸ்லாம் வரும். அப்புறம் நோ வேலிட் கிராம்ப் இஷ்யூ, இந்த இஷ்யூஸ்லாம் எப்படி சால்வ் பண்ணணும், அதெல்லாம் என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் அதில் ஃபாலோ பண்ணுறதை வந்து நான் ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட்டில் கிளியராக கொடுத்துருக்கேன். ஸோ நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் வந்து லிங்க் கொடுக்குறேன், அதை போய் நீ செக் பண்ணி பார்த்துக்கோ. ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் முடிஞ்சிச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டேஜில் வந்து எப்படி NPM யூஸ் பண்ணி இந்த கோடை வந்து பில்ட் பண்ணலான்றதை பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ.